தங்கை பிறப்பு துணை செயலாளர், மிகச் சிறந்த ஊடகவியலாளர் அன்பு சகோதரியார் காளியம்மாள் அவர்கள் இதோ உரையாற்றுகிறார்கள். அன்பார்ந்த எனது உயிர் சொந்தங்களுக்கு என்னுடைய மாலை நேர வணக்கம். வர இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் பல வேட்பாளர்கள் களம் காண்கின்ற போதும் ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு பிறகு இந்த மண்ணினுடைய மகனாக நம் வீட்டு பிள்ளைன்னு சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு பிள்ளையாக சட்டமன்ற உறுப்பினராக வரக்கூடிய எனது அருமை அண்ணன் தங்க கதிரவன் உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் கூட்டணி பலம் ஒரு மிகப்பெரிய பலமாக எல்லா இடங்களிலும் இருப்பதை நாம் காண்கிறோம். அதை ஒட்டி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய, தோளோடு தோள் நின்று தோள் கொடுக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சியை சார்ந்த பெரியவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் இந்த இடத்துல இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும், அதோடு கூடிய நாகூர் தர்காவினுடைய ஆதீனம் ஹாஜி சையது மீரான் சாஹிப் ஐயா அவர்களுக்கும், இந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய சாதி மத பாகுபாடற்ற அனைத்து சொந்தங்களுக்கும் நான் வணக்கத்தை சொல்லி துவங்குகிறேன். 2026 தேர்தல் நான் பல ஊர்களில் போய் பேசிட்டு வரேன். இது என் ஊரு, என் மண்ணு, எங்களுக்கு சொந்தமான ஒரு நிலம். இந்த இடத்தில் நான் சில உண்மைகளோடு சில விடயங்களை சொல்வதற்கு ஆயத்தமாகி இருக்கிறேன். இங்கு இஸ்லாத்தை தழுவிருக்கக்கூடிய எனது அருமை சொந்தங்கள் இருக்கிறீங்க. அதே நேரம் இங்கு கடலோடி மக்களும் சமமாக வசிக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. நமக்கு நிறைய கேள்வி இருக்கும், அவங்க வேற நாம வேறையோ அப்படின்னு. உண்மையில் சொல்ல போனால் பரதவ இனத்தில் மரைக்காயர் என்கின்ற இனம் மரக்கலன்களை உருவாக்கி பல நாடுகளுக்கு வாணிபத்தை செய்யவும் போர் படக்கலன்களை உருவாக்குனதிலும் பெரும்பங்கு வகித்த மக்கள் தான் அவங்க. பரதவ இனத்தில் அவர்களும் உள்ளடக்கியதுதான் பரதவ இனம் என்று தொடக்கத்தோடு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு மத அரசியலை செய்து அதன் மூலமாக சிறுபான்மையின மக்களை நாங்க தான் பாதுகாக்கிறோன்ற வார்த்தையை பரிணமித்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து விடாம் என்று திமுக பல நாட்களாக இந்த பிரச்சாரத்தை செய்து, நான் வந்த உடனே, நான் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த நாகூர் ஆண்டவர் கோயிலுக்கு வர்ற வழக்கம் உண்டு. இங்கே நாகூருக்கு எங்கள் அம்மா வீட்டில் நான் இருக்கும்போது எனக்கு உடம்பு சரியில்லைன்னா எங்கள் அம்மா இங்கே தான் கூட்டிகிட்டு வந்து முடிகேறு போட்டு அழைச்சிட்டு போவாங்க. இங்கே எந்த மதமும் இங்கே இல்லை. எங்களுக்கும் தெய்வம் நாகூர் ஆண்டவர் தான். இந்த இடத்தில் வந்து ஒரு முடிகயிறு போட்டு போகாம இந்த சாமியை கும்பிடாம இங்க யாருமே இருக்க முடியாது. இந்துக்களா இருக்கட்டும், கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், இஸ்லாத்தை தழுவிருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களுக்கும் ஒரு நடுநிலை கடவுளாக இருக்கிற இடத்தில் நின்று பேசுவதில் நான் பெருமை கொள்றேன். நான் வந்த உடனே சொன்னாங்க, பழனி ஆண்டவர் சாமி பிள்ளை அப்படின்னு ஒரு கேட் இருந்தது. உள்ள போன உடனே சொன்னாங்க, இது என்ன பழனி ஆண்டவர் சாமி அப்படின்னு சொல்லிட்டு. நாகூர் ஆண்டவருக்கும் பழனி ஆண்டவருக்கும் ஒரு பெரிய நெருக்கம் இருந்து, நீங்களே கந்தூரி அன்னைக்கு பார்க்கணும்னா பழனி ஆண்டவர் போட்ட போர்வையை போத்தின பிறகுதான் இங்க இருக்கக்கூடிய மற்றவர்கள் பார்க்க முடியும் என்கின்ற அளவிற்குத்தான் இங்க எல்லா மக்களும் ஒன்றுபட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டுல இவங்க ரெண்டு பேரையும் அடிச்சுக்க விட்டுட்டு குளிர்காயிற அரசியலை திமுக பல ஆண்டு காலமா செய்திருக்கு, இனிமேல் செய்ய முடியாது என்பதற்கான சான்று. நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? நான் முதல்ல உள்ளூர்ல இருந்து வேட்பாளர்ல இருந்து தொடங்குறேன். அடுத்தது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதை சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய பாவம் 2 தேர்தலில் நின்று போட்டிட்டு வென்றாரு. இங்கே அந்த செல்லுபடி ஆகாது. மரியாதைக்குரிய அண்ணன் ஜவாஹிருல்லா எனக்கு தெரிந்து எங்கிருந்து அவர் சொந்த ஊர் எதுனே கண்டுபிடிக்க முடியலங்க, எதுனே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ராமநாதபுரத்தில் நின்று ஜெயிச்சு 5 வருஷம் இருந்திருக்காரு, ஊருக்கே போல. அவர் ஊருக்கு இல்லை, ராமநாதபுரத்துக்கே போல. அதுக்கு பிறகு 5 ஆண்டு காலம் வந்து பாபநாசத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த பாபநாசத்துக்கு 5 வருஷமா போகல. இப்ப 3வது முறையாக நாகப்பட்டினத்துக்கு வர இருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், எங்கள் அண்ணன் தங்க கதிரவன் அவர்களுக்கு இப்ப இடையில ஒரு வெள்ள புயல் காலத்துல குளம் நிரம்பி குளம் உடஞ்சிருச்சு. முதல்ல அவருக்கு இங்க இருக்கிற நகர பொறுப்பாளர்கள் தகவல் சொல்றாங்க. தகவல் சொன்ன 15 நிமிடத்துல அந்த மனிதன் இங்க வந்து நிற்கிறார். மரியாதைக்குரிய அண்ணன் OS மணியன் அவர்களும் இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. உடனடியாக இந்த குளத்தை சரி செய்வதற்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சு அந்த குளத்தை சரி செய்து கொடுக்கிறாங்க. அதற்கு பிறகு இன்று வரை அண்ணன் மரியாதைக்குரிய ஆளூர் சானாவாஸ் அவர்கள் அந்த பகுதியில் போய் பாருங்களேன். இந்த சின்ன பிள்ளைங்க படிக்கிற மதர்சா பள்ளி இருக்கு.
அந்த இடத்துல கழிவு நீர் வழியில ஓடிட்டு இது வரைக்கும் அது சரி செய்யப்படவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு சானாவாஸ் அவர்கள் ஒரே ஒரு வேலையை செஞ்சிருக்கிறார். ஏற்கனவே தைக்கால் தெருன்னு ஒரு தெரு இருந்தது பாருங்க, அதை மாத்திட்டு ஐயா மரியாதைக்குரிய ஹனீஃபா அவர்களுடைய பேரை வச்சிருக்காரு. அதை தவிர இந்த மக்களுக்கு என்ன செய்திருக்கிறாங்க? இது மட்டும் போதுமானதா? இந்த மக்களுக்கான தேவை பூர்த்தி செய்யப்பட்டு விட்டதா? எங்க அண்ணன் ஜவாஹிருல்லா அவங்கள விஷயம் இந்த தேடி பாக்குறேன்னு உள்ளூர் அளவுல இல்லைன்னு வெளிநாட்டு அளவுல பெரிய வேலை பண்ணி வச்சிருக்கிறார். எஃப்சிஆர்ஏ ஃபண்டு இருக்கு பாருங்க, எஃப்சிஆர்ஏ ஃபண்டு, அதாவது இஸ்லாமியர்களுக்கான நான் ஒரு நற்பணி மன்றம் மாதிரி இப்ப தொண்டு நிறுவனங்கள் மாதிரி ஒரு அமைப்பை தொடங்கி அதன் மூலமாக வெளிநாட்டு தொகைகளை வாங்கி 1.25 கோடி ரூபாய் மோசடி பண்ணது வழக்குல ஓராண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு மனிதர் தான் இங்க வந்து நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு நாம் வாக்கு செலுத்த போறோமா? அதை விட கொடுமை, நாகப்பட்டினம் தொகுதிக்கு வந்த சாபம் ஒரே தொகுதிக்கு சப்ஸ்டியூட் எம்எல்ஏ. ஏன்னா எம்எல்ஏ இங்க வர மாட்டார். நீங்க சிந்திச்சு பாருங்க, இந்த மண்ணுக்கு ஆளூர் சானாவாஸ் அவர்கள் என்ன செஞ்சாரு, எப்ப வந்தார்? நாகூர்ல அந்த எண்ணெய் குழாய் கிணறு அந்த பைப் லைன் உடைஞ்சது. உடஞ்ச உடனே நானே ஒரு 8-9 மணிக்கு வந்தேன்னு நினைக்கிறேன். காலையில எனக்கு செய்தி கேள்விப்பட்ட உடனே நான் வரும்போது அண்ணன் வெளியேறிட்டு இருக்கார். எனக்கு முன்னாடி வந்து அந்த சூழலை பார்த்துட்டு இது குறித்து நாங்க பேசுகிறோம் என்று மக்களை தேத்திட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார். அதுக்கு பிறகு நான் வந்தேன். நான் வந்து 3 நாட்கள் கழித்து ஆளூர் சானாவாஸ் அவர்கள் வந்தார். ஏன்? அவருக்கு பேட்டி கொடுக்க தான் நேரம் இருக்கே தவிர மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவருக்கு நேரம் இல்லை. நான் அறிவு சிறந்தவர்களை உங்களை பார்த்து கேட்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மையினுடைய பாதுகாவலர் என்று சொல்லுது. அதே ஐயா கருணாநிதி அவர்கள் 1999 சட்டமன்றத்தில் இஸ்லாமிய மக்களை தீவிரவாதிகள் சொன்னது சட்டமன்ற குறிப்பேட்டில் இருக்கு. இதற்கு என்ன பதில் சொல்ல இருக்காங்க? இந்த மக்கள்கிட்ட இருந்தே நான் கேள்வி கேட்கிறேன், இதுக்கு என்ன பதில் இருக்கு? இதை தாண்டி 2007 ஐயா கருணாநிதி 3.5 இடஒதுக்கீடு கொடுத்துட்டார். இதுதான் அவர் மேல நாம வச்சிருக்க விசுவாசம். அதுதானே அவர் நமக்கு ஒண்ணு பிச்சை போடலங்க. தார்மீகமாக நமக்கு வந்த சேர வேண்டிய உரிமையை இன்னும் தராமல் மறுதளிச்சு வச்சிருக்காங்க அந்த 3.5க்குள்ளேயே. ஏன்னா நீங்க சிந்திச்சு பாருங்க, 2007 காலகட்டத்தில் 3.5, இப்ப 2026 கிட்டத்தட்ட 19 ஆண்டுகள் ஆகுது. இந்த 19 ஆண்டுல நாம 16 விழுக்காடு பேர் தமிழ்நாட்டில் வாழ்கிறோம் என்றால் எனக்கான இடஒதுக்கீடு 10 விழுக்காடாவது இருக்கணுமா இல்லையா? இன்னும் அந்த 3.5 வைத்துக் கொண்டு நாங்கள் சிறுபான்மையினோட பாதுகாவலன். சரி, உங்க ஆட்சி காலத்தில் தான் கோவை குண்டு வெடிப்பு நடந்தது. ஆமா தானே? அண்ணாவினுடைய பிறந்த நாளை ஒட்டி நாங்கள் இஸ்லாமிய மக்களை விடுவிச்சிருவோம் அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? இன்னைய வரைக்கும் 25 ஆண்டுகளுக்கு மேலாயும் அவர்கள் சிறைவாசிகளாக இருக்கிறார்களா இல்லையா? நீங்க சிறுபான்மையினோட பாதுகாவலன் தானே? ஏன் யாராவது ஒரு அமைச்சரோ அல்லது யாராவது மத்திய அமைச்சரோ கோயம்புத்தூருக்கு வந்தா அங்க இருக்கக்கூடிய மக்களை விசாரணை கைதிகளா இன்னைக்கும் கூட்டு போறாங்களா இல்லையா? நீங்க பாதுகாத்திருக்கணும்ல, அந்த மக்களை விடுதலை செஞ்சிருக்கணும்ல. விசாரணை கைதிகளாவே பல ஆண்டுகளாக வைத்திருந்து இன்று வரைக்கும் அவர்கள் தண்டனை கைதிகள் கிடையாதுங்க, விசாரணை கைதிகள் தான். நீங்க பாதுகாத்து கொடுத்திருக்கணும்னா அவங்களை அப்பயே வெளியே விட்டு இருக்கணும்ல. ஏன் இப்ப வரைக்கும் வெளியே விடல? ஏன் இதை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க? அறிவு சிறந்தவர்களே, 1998 கோவை குண்டுவெடிப்பு நடந்த போது ஐயா கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார். காரணம் என்ன? இந்த குண்டுவெடிப்பு நடத்திட்டாங்க அப்படின்னு தூக்கி உள்ள வச்சுங்க. 1999 பேர். நீங்க எந்த சிறுபான்மையினுடைய பாதுகாவலர் என்று சொல்றீங்களோ அதே கருணாநிதி பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கட்சியோட கூட்டணி வச்சாரா இல்லையா? இனிமே வைக்க மாட்டேன்னு அவங்களால உறுதியா சொல்ல முடியுமா? என்ஐஏல ஆதரிச்சு கையெழுத்து போட்டது யாருங்க? இன்னைக்கும் சிஏஏ குறித்து காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன? ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம பாத்துக்கிட்டாங்க. ஆனா இவங்க இருக்கும்போது எதிர்த்தாங்க. ஆனா இவங்க வந்த பிறகு இதே தடா சட்டத்துல, இதே குண்டர் சட்டத்துல, இதே தேசிய பாதுகாப்பு சட்டத்துல இவர்கள் இஸ்லாமியர்களை கைது பண்ணி சிறையில் போட்டாங்களா போடலையா? எனக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. என்றால் இவர்கள் எந்த இடத்தில் நமக்காக இருந்தாங்க? எந்த இடத்தில்? நோம்பு கஞ்சி காய்ச்சறதுக்கு விலை இல்லாத அரிசி கொடுத்தாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதையாவது இவங்க ஒழுங்கா கொடுத்தாங்களா? வந்த உடனே நிறுத்தினாங்க. மீண்டும் ஐயா எடப்பாடியார் வந்துதான் அந்த அரிசி மீண்டும் கொடுத்தார். உலா மக்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவங்க சும்மாலாம் அப்படியே கடந்து போயிடலங்க. எல்லா மக்களுக்குமான அரசியலை பற்றி சிந்திச்சாங்க. இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹார்பர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலத்துல வந்தது. அந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த நாகூர் பட்டினச்சேரி ஹார்பரை இன்னைய வரைக்கும் அப்படியே போட்டு வச்சிருக்கேன். அந்த ஹார்பர் உண்மையிலேயே அந்த மீன்பிடி துறைமுகம் சரியான முறையில் நடத்தப்பட்டால் பல்வேறு வாணிப தளங்களுக்கு பயனுள்ளதா அமையும், பல்வேறு மக்களுக்கும் பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா இந்த ஆட்சி காலத்துல வந்தது அதனால செய்யக்கூடாது என்று இருந்தா இது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நோக்கி போய் கொண்டிருக்கு? எந்த இடத்தில் இவங்க நமக்காக நின்றுக்கிறாங்க என்பதை சிந்திச்சு பாருங்க. ஒரு RSS உடைய பேரணி நடக்கும் பொழுது
அதுக்கான அனுமதியை திமுக அரசு கொடுத்ததா கொடுக்கலையா? இவங்க எப்படி எதிரானவங்கன்னு இவங்க சொல்லிட்டு திரியுறாங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே. இன்னும் சொல்ல போனால் இந்த மக்களை பாதுகாப்பதற்கான எந்த பிரத்யேக சட்டத்தையும் இவங்க உருவாக்கவே இல்லை. இந்த மக்களை பாதுகாப்பதற்கான, இந்த மக்களை அரசியல் அங்கீகாரம், நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்கல்ல, கூட்டணி கட்சிக்கு 6 இடம் கொடுத்திருக்காங்க, இஸ்லாமிய கட்சிகள் கூட்டணி கட்சிக்கு 6 இடம் கொடுத்திருக்காங்க. ஆனா திமுக டைரக்டா கொடுத்த இடம் எவ்வளவு தெரியுமா? இஸ்லாமியர்களுக்கு ஒரே ஒரு இடம் தான் கொடுத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய மக்களை நான் பகிரங்கமா குற்றச்சாட்டு வைக்கிறேன், உங்களை வெறும் வாக்கு வங்கிகளாக மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. ஏன் இந்த இடத்துல திமுகவை சேர்ந்த பிரமுகர்கள் இல்லையா? ஏன் வெளியூர்ல இருந்து ஒரு இஸ்லாமியரை மட்டும் கொண்டு வராங்க? என்ன காரணம்? நாகப்பட்டினத்துல இஸ்லாமியர்கள் அதிகம், அவங்கள ஓட்டை வேட்டையாடுவதற்கு மட்டும்தான் கூட்டு வருவோம். உங்க பிரச்சனை பத்தி பேசுறது, நீங்க சென்னை வாங்கங்கிறாங்க. நீங்க சென்னை வாங்க, நீங்க நாகப்பட்டினத்துல. எனக்கு தெரிந்து நான் இந்த ஊர்ல 2010 கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். அதுல இருந்து இந்த 5 ஆண்டு காலத்தில் தான் இந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் பூட்டியே கிடக்கு. நீங்க வேணா பாருங்க, மே 5 ஒரு பெரிய விழா எடுத்து தாரை தப்பட்டைகளோடு அடிச்சு அந்த அலுவலகத்தை திறந்து அவர் வந்து உட்கார்றாரா இல்லையான்னு மட்டும் பாருங்க. பூட்டியே கிடக்குங்க. சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகமா இல்ல அது ஒரு சாவு கடங்கானே தெரியல, சவக்கடங்கானே தெரியல. அந்த அளவிற்கு மோசமான ஒரு சூழ்நிலை. ஒழுங்கா ஒரு சாலை வசதி கிடையாது, குடிநீர் வசதி கிடையாது. நாகப்பட்டினத்துல என்னங்க பெரிய வளர்ந்துட்ட திட்டம் இருக்கு? நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜ் எங்க அண்ணன் கொண்டு வந்தாரு, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி எங்க அண்ணன் கொண்டு வந்தாரு, மீன்வள பல்கலைக்கழகம் எங்க தாத்தா கொண்டு வந்தாரு, மரியாதைக்குரிய ஜெயபால் அவர்கள், OS மணியன் அவர்கள் கொண்டு வந்தாங்க. இவங்க என்ன கொண்டு வந்தாங்க அது மட்டும் சொல்லுங்களேன். இந்த மெயின் ரோட்ல இருக்கிற டாஸ்மார்க் அவங்க கொண்டு வந்தது. இந்த மெயின் ரோட்ல இருக்கிற டாஸ்மார்க், அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு டாஸ்மார்க் இருக்கு பாருங்க, அது அவங்க கொண்டு வந்தது. நீங்க பாலத்துக்கிட்ட, நான் அக்கரைப்பேட்டை போற பாலத்துக்கிட்ட ஒரு டாஸ்மார்க் இருக்கு பாருங்க, அது அவங்க கொண்டு வந்தது. இதை தவிர வேற என்னங்க கொண்டு வந்திருக்காங்க? என்ன கொண்டு வந்திருக்காங்க? ஏதாவது ஒன்று. என்ன சொல்ல போனா, வீதிக்கு வீதி வத்தலபாக்கு கடை இருக்கிற மாதிரி வீதிக்கு வீதி கஞ்சா விற்பனை நடக்குது. இதை தாண்டி என்ன நடந்திருக்கு? என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கு? இங்க இருக்கக்கூடிய வணிக பெருமக்களை பார்த்து கேட்கிறேன் நான், இவ்வளவு பெரிய முக்கியத்துவமான ஒரு தளம் இது, இந்த இடத்துல ஒரு வர்த்தக மையத்தை அமைத்து கொடுப்பதற்கு இவங்களுக்கு என்ன கேடுன்னு கேட்கிறேன். வாங்கிட்டு வர பணத்தை எல்லாம் இவங்க என்ன செய்யறாங்க? கேட்டால் நாங்கள் உங்களுக்கு பூங்கா கட்டி கொடுத்தோம், 10 கோடி ரூபாய் என் பட்ஜெட். அங்க போய் பாருங்களேன் என்ன பூங்கா வச்சிருக்காங்க, நீங்களே போய் பாருங்க. 15,000 ரூபாய்க்கு செடியை வாங்கி நட்டு வச்சிருக்காங்க, அது கேட்டா பூங்கான்றாங்க. இன்னும் சொல்ல போனால் கடலோர மக்களுக்கான ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கலங்க. இவங்க சமூக நீதி பேசிக்கொண்டு தெரியுறாங்க. இந்த 234 தொகுதியில கடற்கரையோரம் இருக்கக்கூடிய 15 கடலோர மாவட்டத்தில் ஒருத்தருக்கு கூட, ஒரு மீனவர் கடலோடிக்கு கூட ஒரு வாய்ப்பை கூட திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கல. சரி, போன முறையாவது நாங்க என்ன நினைச்சோம், ஒருத்தர் ஜெயிச்சிருந்தார், எங்களுக்கு கோவம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் வெற்றி பெற்றிருந்தார் திருவெற்றியூர்ல, எங்க அண்ணன் சங்கர் அவர்கள். அது மாற்று கட்சி என்னவா இருந்துட்டு போட்டோம், ஆனாலும் ஒரு இனத்தை சேர்ந்த ஒரு பெருமகன் வெற்றி பெற்றிருந்தார். அப்படி இருந்தும் கூட மீன்வளத்துறை அமைச்சர் பதவியை மரியாதைக்குரிய அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் கொடுத்தாங்க. அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு காத்துனா என்னன்னு தெரியுமா, கடல்னா என்னன்னு தெரியுமா, ஆறுனா என்னன்னு தெரியுமா, கோலம்னா என்னன்னு தெரியுமா, குட்டைனா என்னன்னு தெரியுமா, வலைன்னா என்னன்னு தெரியுமா, மீனுனா என்னன்னு தெரியுமா, வாழாவளை தெரியுமா, ஒன்றவளை தெரியுமா, சலங்காவளை தெரியுமா, இலோவளை தெரியுமா, என்ன வலை தெரியும் அவருக்கு? ஒண்ணு வேணாம், ஒரு ரொம்ப ரொம்ப தூரம் கூட வேணாம், ஒரு பாவத்துக்கு போத்துக்கன்னு கட்டிட்டு பாப்போம் நீங்க. அப்படின்னா முதல்ல உனக்கு என்னன்னா தெரியுமா? அவரை கொண்டு வந்து மீன்வளத்துறை அமைச்சர் என்று போட்டீங்க. எங்களுடைய சாபக்கேடு, அதையும் கடந்து போனோம் நாங்க. 5 ஆண்டு காலம் அவர் பின்னாடியே தெரிஞ்சாரு எங்க மாமா, அவருக்கு தெரியும் ஒன்றவளனா என்ன, சலங்காவளனா என்ன. அதான் சொன்ன முடியும். அமைச்சருக்கே சப்ஸ்டியூட்டா இருந்தார், அமைச்சருக்கு சப்ஸ்டியூட்டா இருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டே இருந்தார். அதை சொல்ல வேண்டாம், விடுங்களேங்க. இப்படியே சப்ஸ்டியூட்டாவே இருக்கிறதா காலத்துக்கும்? ஒன்றுமே தெரியாத ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. எங்க மக்கள் எதுவுமே பண்ணலங்க, போராடல, கேட்கல, ஒத்தையாளா கிடைக்கிற இடத்துல எல்லாம் சந்தர்ப்பத்துல எல்லாம் கத்தி கத்தி போனேன். சரி, அது இந்த முறையாவது ஏதாவது மாறும் அப்படின்னா வாய்ப்பு இல்ல. இருந்தாலும் வெள்ளக்காக்கா மல்லாக்க பறக்குதுன்ற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தால் கூட சரி, மீன்வளத்துறை அமைச்சர் யாருக்கு கொடுப்பேன், இப்ப வாட்டி அதுவும் கொடுக்க மாட்டோம். அதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தா தானே கொடுப்போம். யார் ஒருவருக்கும் கடலோடி மக்களுக்கு வாய்ப்பு இல்லை. திமுகவுக்கு வாக்கு செலுத்துறது ஒண்ணுதான், நம்ம வாய்க்கரிசியை நாமளே அள்ளி போட்டுக்கிறது ஒண்ணுதான். அதான் சொல்ல முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய நாகூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியா இருக்கட்டும், நாகப்பட்டினத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியா இருக்கட்டும், அல்ல கடற்கரை ஓர கிராமங்களா இருக்கட்டும், இன்னைய வரைக்கும் அடிப்படை பிரச்சனை தேவை. இதுக்காக போராடி கொண்டே இருக்கிறாங்க விவசாய பெருங்குடி மக்கள். குறிப்பா சொல்றேன், இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய சிபிசிஎல் நிறுவனம், நான் பகிரங்க குற்றச்சாட்டு வைக்கிறேன், என் மேல வேணா வழக்கு போறதா இருந்தா போட்டுக்கங்க. மரியாதைக்குரிய அண்ணன் ஆலூர் சானாவாஸ் அவர்கள் சிபிசிஎல் போராட்டத்திற்காக விவசாய பெருங்குடி மக்கள் பல நாட்களாக போராடின. எங்க அண்ணன் தங்கக்கரவன் உட்பட அங்க போய் நின்னோம், நான் உட்பட அங்க போய் நின்றுருக்கேன், பல நாட்கள் நின்றுக்கிறேன்.
பல நாட்களாக போராடி கொண்டிருந்தாங்க. விவசாய பெருங்குடி மக்களுக்காகத்தானே நீங்க இங்க வந்து வேட்பாளரான இன்னும் தேர்தல் நேரத்தில் சொன்னீங்க. ஏன் ஒரு நாள் கூட வந்து அந்த மக்களை நீங்க பார்க்கல? ஏன் அவங்களோட போராட்டத்தில் கலந்துக்கல? அவங்க பிரச்சனையை பத்தி ஏன் மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசல? ஏன் அவங்களுக்கான நில கையகப்படுத்துதல்ல வர வேண்டிய பணத்தை ஏன் வாங்கி தரல? காரணம் என்னன்னா, போன தேர்தலில் நிற்கும் பொழுது அவர் சிபிசிஎல் 60 லட்சம் பணம் வாங்கி தான் தேர்தல் செலவே பார்த்திருக்கிறார். இந்த பகிரங்கமா ஒரு கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர் மேடையில குற்றச்சாட்டு வைத்த போது கூட நீங்க கடந்து போனீங்க. காப்பிரைட்ஸ் டு ஹிம் வழக்கு போடுறதா இருந்தா அவர் மேலையும் போடுங்க. ஏன் அதுக்கு பதிலே சொல்ல? 60 லட்சம் ரூபாயை சிபிசிஎல் நிறுவனத்திலிருந்து வாங்கி இருக்கிறார். அதன் மூலமாகத்தான் தேர்தல் செலவை பார்த்திருக்கிறார் என்றால் இவர் எப்படி மக்களுக்காக நின்றிருப்பார் என்று சிந்திச்சு பாருங்க. நாம ஓட்டு போட்டோம்ங்க, நம்ம மதம் சார்ந்தோ இல்ல இனம் சார்ந்தோ மொழி சார்ந்தோ ஏதோ ஒரு வகையில ஓட்டு போடுறோம். அவர் நமக்கான பிரச்சனையை தீர்ப்பாருன்னா அவர் இங்க இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனத்துக்கு கைகூலியா இருந்திருக்காரு. 60 லட்சம் வாங்கின அவங்களுக்கு சேவகம் பண்ணுவாரா இல்ல மக்களுக்கு சேவை செய்வாரா? அதை விட பெரிய கொடுமை, பல நாட்களாக போராடி அதன் விளைவாக மாவட்ட ஆட்சியர் போய் பேசி நிறைய மனு கொடுத்து ஒரு குடும்பத்துக்கு தலா 5 லட்சம் ரூபாயை பெற்று தருவோம்னு பேசி ஆர்டர் காப்பியை நான் தாங்க வாங்கினேன். நிக்கிறாங்க விவசாய சங்கம் மூலமா போராடி விவசாய சங்கம் நாங்க எல்லாம் சேர்ந்து போய் கலெக்டர்கிட்ட 1 மணி நேரம் வாதிட்டு அவர் முதல்ல 2600 குடும்பம்னு சொன்னோம். அவர் ஒத்துக்கல. மறுபடியும் அதை நிரூபிச்சு காமிச்சு அதை வாங்கி போடுறோம். இந்த ஆர்டர் காப்பியை என்கிட்ட தான் கொடுத்தாங்க. ஆனா சந்துக்கு சந்து பேசுறாங்க, நாங்க தான் போராடி வாங்கினோம், நாங்க தான் போராடி வாங்கினோம் பல பேர் கிளைம் பண்ணிக்கிறாங்க. உண்மையில் சொல்ல போனால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அந்த அந்த விடயத்தை முன்னெடுத்து செய்த விவசாயிகளுக்கு மட்டும்தான் அதோட கிளைம் போகும். நம்ம எல்லாம் போய் அவங்களோட பலம் சேர்க்கத்தான் நின்றுக்கிறோமே தவிர நாங்கள் பெற்று தந்தோம் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது. அந்த பெண்களுக்கு வந்து உண்மையிலே பாராட்டணும். அவ்வளவு வெயில் அவ்வளவு காணல்ல நின்று போராடி அந்த பணத்தை தர்றோன்னு சொன்னாங்க. கொடுத்தாங்களா? 15 பேருக்கு மாடல் பண்ணாங்க. அதுக்கு பேர் தான் திராவிட மாடல். 15 பேரை மட்டும் நிக்க வச்சு போட்டோ ஷூட் நடத்தி செக்க கொடுக்குறேன்னு அக்கௌண்ட்ல ஏறும் போங்கன்னு சொல்லிட்டாங்க. நாமளும் இளவங்க பஞ்சு வெடிக்கும்னு சொல்லிட்டு இளவ காத்த கிளி மாதிரி நம்ம உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதால். ஆனால் ஒன்று சொல்றேன், எங்கள் அண்ணன் வெற்றி பெற்று வந்த பிறகு அத்துணை பேருக்கும் ஒரே நாள்ல உங்களுடைய பணம் வந்து சேரும். நாங்கள் உறுதியளிக்கிறோம். சிபிசிஎல் நிறுவனம் அந்த நிலக்கரியை இறக்குது அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை வச்சு நிறைய அளவுல போராட்டம் பண்ணோம். அதன் அடிப்படையில் தான் ஒரு விவசாயி நாத்து நட்ட பெருமகன் வந்துதான் இந்த நிலைமையை சமாளிக்க முடியும் என்று சொல்லி ஆண்ட பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருந்தாலும் கூட பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று 5 டெல்டா மாவட்டங்களை அறிவித்து பாதுகாத்து வைத்திருக்கிறார். இல்லைன்னா இந்த 5 வருஷத்துல மொத்தத்தையும் காலி பண்ணிருப்பாங்க. எதுவுமே இல்லாம போயிருக்கோம். இனிமேல் எந்த புதிய திட்டமும் இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் வரக்கூடாது என்று சொல்லி அறிவித்தார். நான் மீண்டும் போயிட்டு நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருக்கும். காளியம்மாள் அதிமுகல ஏன் இணைஞ்சாங்க? எனக்கு சொன்னாங்க பெரிய பொட்டி கை மாறி இருக்கு. எங்க வீட்டுல மொத்தம் இருக்கிற இடத்துல பொட்டி வைக்கலாம் இடம் இல்லைங்க, பொட்டி கை மாறி இருக்குங்கிறாங்க. இவங்கள் இனத்துக்காக நிக்கிறேன் என்று சொன்னார்கள். எனக்கு இப்போதைக்கு திமுகவை வீழ்த்தணும், திமுகவை வீழ்த்தணும். அந்த இடத்துல யாருமே வாய்ப்பு கொடுக்காத திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாவுமணி அடிக்கின்ற பட்சமாக அதிமுக 5 இடங்களை கொடுத்திருக்கிறது கடலோடி மக்களுக்கு. அவங்க வென்று முடித்த சட்டமன்றத்துக்கு செல்லணும், எங்கள் பிரச்சனைகளை அங்க பேசணும், நில உரிமையற்ற மக்களுக்கான நில உரிமையை பெற்று தரணும், அதிகாரமற்ற மக்களுக்கான அதிகாரத்தை பெற்று தரணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஏமாத்தி ஏமாத்தி சுரண்டி கொளுத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மண் இடம் இல்லை என்று துரத்தி அடிப்பதற்கான வாய்ப்பை பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த களத்துல வந்து நின்னோம். உண்மையில் சொல்ல போனா ஐயா எடப்பாடியார் அவர்கள்ட்ட நான் 1 மணி நேரம் பேசுறேன். ஐயா, எங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, உங்கள் ஆட்சி காலத்துல இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்திருக்கு, இதை எப்படியாவது திருத்தி அமைக்கப்படணும், இந்த வேலைகள்லாம் செய்து முடிக்கணும். தேர்தல் பரப்புரைங்க. நான் இது உண்மையிலே சொல்ல தெய்வத்தின் முன்னாடி நின்று சொல்றேன். இது வந்து பொய் சொல்லலை நானே. இது வந்து இந்த பரப்புரைக்காக சொல்லலை, மனசுல பட்டதை சொல்றேன். அந்த நேரம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது நான் சொல்றேன், ஐயா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் எப்படி விவசாய நிலத்தை அறிவிச்சிங்களோ அதே போன்று எங்களுக்கு கடல் பரப்பையும் அறிவித்து கொடுங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். உட்கார்ந்து கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தை ஒரு பக்கம், வேட்பாளர்கள் தேர்வு ஒரு பக்கம், நிறைய பிக்கல் படுங்களுக்கு நடுவில் யாரை சந்திக்கிறது யாரை நிராகரிக்கிறதுன்னு தெரியாத அந்த நேரத்தில் என்கிட்ட 1 மணி நேரம் பேசுறார் மக்கள் பிரச்சனை பத்தி. ஒன்னொன்னா நான் கேள்வி எழுப்புறேன், அது ஒன்னொன்னுக்கும் பதில் சொல்லி கொண்டே இருக்கிறார். இதை வந்தா நம்ம இப்படி சரி பண்ணுவோம், இதை வந்தா நம்ம இப்படி சரி பண்ணுவோம். ஐயா கடல்ல நிறைய பேர் விழுந்துடுறாங்கய்யா, இது மாதிரி அங்கேருந்து கூட்டிட்டு வந்து காப்பாத்தி கொண்டு வரதுக்குள்ள கஷ்டமா இருக்கு. நான் ஏற்கனவே அறிவிச்சிட்டேன் தான், நீங்க பார்க்கலையா? கடல் ஆம்புலன்ஸ் அறிவிச்சிருக்கேன். கடல்ல ஒருத்தர் விழுந்துட்டாரு அப்படின்னா அவரை கொண்டு வந்து மருத்துவமனையில சேர்க்கறதுக்குள்ள அவரோட உயிர் போக வாய்ப்பு இருக்கு. அதனால தவறி விழுந்துட்டாலும் அவங்களுக்கு நாங்க ஒரு
கருவி கொடுத்துருவோம், அது சேட்டலைட்டோட கனெக்ட் ஆயிருக்கும். எந்த இடத்துல அவர் விழுந்துட்டாரு, எந்த இடத்துல படகு இன்ஜின் பழுதாய் நின்றுச்சு அப்படின்றத தெரியப்படுத்திட்டா போதும், அந்த இடத்துக்கே வருவாங்க. உடல்நிலை பாதிப்பு இருந்ததுன்னா வெண்டிலேட்டரோட கூடிய அந்த ஆம்புலன்ஸ் உள்ள இருக்கும், மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்ள இருப்பாங்க. முதலுதவி செய்து மருத்துவமனைக்கு கொண்டு போற ஒரு வசதியை செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா, ஐயா அந்த மானிய டீசலுங்கயா 1500 லிட்டர் தான் ஐயா கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு. நிச்சயமாக அது இருமடங்காக உயர்த்துவதற்கான வேலையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசு அமைக்கும் என்று சொல்றார். ஐயா இந்த மாதிரி நெல் குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் கொடுக்கிறோமா, ஒரு ஹெக்டேருக்கு 15000 கொடுக்கிறோம், இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு திட்டத்தை செயல்படுத்த நிற்கிறோம் அப்படின்றார். இது போன்ற பல்வேறு நலத்திட்டங்களை செய்வதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசு காத்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மையினருடைய பாதுகாவலன் என்று சொல்லி நம் கழுத்தை நிறுத்தி கொண்டிருக்கிறது. உண்மையில் சொல்ல போனா 1991 வருஷம் இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு நாகை காயிதே மில்லத் மாவட்டம் என்று பெயர் சூட்டியவர் மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நீங்க சிந்திச்சு பாருங்க, இவங்க பேசுறாங்க நாங்க இஸ்லாமியர்களோடு உடன் நிற்கிறோம் என்று. மரியாதைக்குரிய ஐயா அப்துல் கலாம் அவர்களுக்கு 2வது முறையா குடியரசுத் தலைவர் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதுங்க. 2வது முறையா. அனைத்து இஸ்லாமிய மக்கள் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, ஒரே ஒரு இடத்துல இவங்க அந்த இடத்துல ஒன்று கூடி நின்று இருந்தாங்க அப்படின்னா 2வது முறையாக மரியாதைக்குரிய ஐயா அப்துல் கலாம் அவர்களுக்கு குடியரசுத் தலைவராக வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஆனா இவர்கள் எதிர்த்து வாக்களித்ததனால் பிரதிபா பாட்டீல் வென்றாங்க. அந்த இடத்துல இவங்க இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலனா, இன பாதுகாவலனா, ஆக பெரும் மனிதர் என்று உலகமே தூக்கி கொண்டாடக்கூடிய ஒரு மனிதரை வீழ்த்தியது திராவிட முன்னேற்ற கழகம். என்ஐஏக்கு கையெழுத்து போட்டு கொடுத்ததுல இவங்க போட்டாங்களா இல்லையா? இப்பவும் நான் கேட்கிறேன், சிஏஏ குறித்து காங்கிரஸோட பார்வை என்ன? கச்சத்தீவு குறித்து காங்கிரஸோட பார்வை என்ன? கச்சத்தீவை நாங்க வந்தா மீட்டுருவோம், நீட்டு தேர்வு இது குறித்து இவங்களுடைய பார்வை என்ன? உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய போதும் இந்தியாவில் யாரும் பயன்படுத்த முடியாத பிரத்யேக சட்டத்தை ஐயா எடப்பாடியார் அவர்கள் பயன்படுத்தி 7.5 உள்ஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்தவர் ஐயா. இந்த மக்களுக்கு நேசத்திற்காக இந்த புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு சாமானிய குடிமகன். நீங்கள் புரிந்து கொள்ளணும், தாத்தாவிற்கு பிறகு அப்பா, அப்பாவிற்கு பிறகு மகன், மகனுக்கு பிறகு பேரன் என்பது உண்மையான ஜனநாயகம் அல்ல. ஒரு சாதாரண விவசாய பெருங்குடியில் பிறந்து ஒரு கிளை செயலாளராக, பகுதி செயலாளராக, ஒன்றிய செயலாளராக, மாவட்ட செயலாளராக அப்படி வந்த ஒரு அடிப்படை நிறுவனராக இன்னைக்கு பொதுச் செயலாளராக நிற்கிறார் என்றால் அதுக்கு பேர் தான் ஜனநாயகம். சிந்திச்சு பார்க்கணும். நாம இந்த இடத்துல நாம நிறைய பேர் நினைக்கிறோம், இன்னைக்கு புதிதாக பல பேர் வர்றாங்க, கட்சி தொடங்குறாங்க, நம்ம அது ஓட்டு கேட்கிறாங்க, புதுசா வர்றாங்க, அவங்களுக்கு அரசியலுக்கு வரட்டும், நம்ம யாரும் வர வேணாம்லாம் சொல்லல. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி யாரு வேணாலும் கட்சி தொடங்கி களத்தில் நிற்கலாம். ஆனால் இந்த மக்களுடைய நிலை புரிந்து, மக்களுக்கான பிரச்சனையை தெரிந்து, இந்த மக்களுக்கான சட்ட திட்டங்களை எல்லாம் தொகுத்து, அவங்களுக்கு காவிரி நதி நீர் பிரச்சனைனா என்னன்னு தெரியட்டும், கச்சத்தீவு பிரச்சனைனா என்னன்னு தெரியட்டும், விவசாய பெருங்குடி மக்கள் பிரச்சனைனா என்னன்னு தெரியட்டும், இதெல்லாம் தெரிந்த பிறகு களத்தில் அனுபவத்தை பெற்று களத்தில் நின்று வெற்றி அடைவதை யாரும் தடுக்கல. யாரும் தடுக்கல. எது ஒன்றுமே தெரியாம எப்படிங்க களத்தில் நிக்கிறது? வேட்பாளருக்கு வேட்பு மனு தாக்கல் பண்ண போறாங்க. ஒரு புதிய கட்சியை சார்ந்தவங்க வேட்பாளருக்கு வேட்பு மனு தாக்கல் பண்ண போறாங்க. அதிகாரி கேட்கிறார், கொண்டாங்க உங்க வேட்பு மனுவை கொண்டாங்கன்னு கேட்கிறாரு. வாடை வீட்டிலேயே வைத்து விட்டேன் மண்ணா அப்படின்னு வேட்பு மனுவை வீட்டிலேயே வைத்து விட்டேன் மண்ணாங்கிறாங்க. இவங்க நமக்கான பிரச்சனையை தீர்ப்பாங்கன்னு எப்படிங்க நம்புறது? எப்படி நம்புறது? இந்த ஒரு படத்துல வடிவேல் ஒரு பேங்குக்கு திருட போவார். அந்த பேங்க் மேனேஜர் ஒரு சலான் ஃபில்அப் பண்ணி கொடுங்க பாரு. இவர் தப்பு தப்பா எழுதி கொடுத்துருவாங்க. இவர் கூட இருக்கிற யாரும் படிச்சவங்க கிடையாது, தப்பு தப்பா ஃபில்அப் பண்ணி கொடுத்துருவாங்க. அவர் வாங்கி சலானா பார்த்துட்டு, என்னங்க தமிழை தப்பு தப்பா எழுதிருக்கீங்க, மாத்தி கொண்டு வாங்க. தமிழை தவறாக எழுதியதனால் ஒருத்தருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுருச்சு. தப்பு தப்பா எழுதி கொடுத்துருக்காங்க. இவர்கள் நமக்கான பிரச்சனையை எப்படி சரி செய்வாங்கன்ற பார்வை கேள்வியும் நமக்கு இருக்கு. இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு நான் ஒன்றை சொல்றேன், நீங்கள் செலுத்துகிற வாக்கு நேரடியாக ஒரு தலைவரை தேர்வு செய்துவிட முடியாது. இந்திய அரசியலமைப்பின்படி உங்கள் சட்டமன்ற உறுப்பினரை தான் உங்களால் தேர்வு செய்ய முடியும். அவர் நமக்கான பிரச்சனை தெரிந்தவரா, நமக்கான சிக்கல் புரிந்தவரா, நம்மளுக்கான இருக்கக்கூடிய தொகுதிகள் பகுதிகள் தெரியுமா, எனக்காக சட்டமன்றத்தில் போய் பேசுவாரா, நான் அவரை எளிதில் அணுக முடியுமா, என் பிரச்சனை குறித்து அவரை போய் பார்த்தா என்ன மரியாதையா நடத்துவாரா, உடனே சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கா? ஒரு நெருக்கடி சூழல் வருதுங்க, ஒரு வெள்ளம் புயல் வருது, உடனடியே நான் போய் அவரை சந்திக்க முடியுமா, இல்ல அவர் என்னை பார்க்க முடியுமா என்கிற சூழலை கருத்தில் கொண்டு நாம் வாக்கு செலுத்தணும். நாம இங்க ஓட்டு போட்டா அந்த தலைவர் வந்துருவாருன்னா அப்படிலாம் வரமாட்டார். அப்படி வரணும் அப்படின்னா நம்ம திருச்சி கிழக்குக்கும் பெரம்பூருக்கும் தான் போகணும், அங்க போய் தான் ஓட்டு போடணும். இங்க நிறைய விஷயங்கள் எல்லாவற்றையும் சிந்தித்து பார்த்து வாக்கு செலுத்துங்க. ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் நான், திமுக எவ்வளவு பெரிய ஏமாற்று குடும்பம், ஐயா மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு பெரிய ஏமாற்றுவாதி சொல்லிட்டு இருக்கிறார். எங்க அப்பா திருட்டுறையெல்லாம் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒப்பாரி வச்சு எங்க அப்பா திருட்டுறையெல்லாம் ஏறி வரலங்க,
இவங்க பொய் சொல்றாங்க அப்படிலாம் சொல்றாங்க. அவரே ஒரு இடத்துல ஒரு மேடையில் சொல்லியிருக்காரு போல, நான் ட்ரெயினுக்கு கொடுக்க காசு இல்லாமல், அந்த வீடியோ இப்போ பரவலாயிட்டு இருக்கு, நான் ட்ரெயினுக்கு கொடுக்க காசு இல்லாமல் கரிவறை பக்கத்தில் அமர்ந்து வந்தேன்னு அவரே சொல்லிவிட்டார். அவர் எப்படிப்பட்ட அதெல்லாம் சொல்லணுமா? ஒரு தெய்வத்தை தெய்வமாக பார்த்து நாகூர் கந்தூரிக்கு கிட்டத்தட்ட 40 கிலோ அளவிற்கான சந்தனக்கட்டையை வழங்கி இந்த மக்களையும் இந்த தெய்வத்தையும் அவ்வளவு நேசித்த புரட்சி தலைவி அம்மாவின் வாக்கு பலிதமாகி இந்த மண்ணில் மரியாதைக்குரிய எங்க அண்ணன் வழக்கறிஞர் தங்க கதிரவன் அவர்கள் ஒரு மாபெரும் வெற்றியை ஈட்டியதாக வரலாறு சொல்லணும். ஏன் சொல்றேன்னா, இந்த இடத்துல எனக்கு தெரிந்து அவரோட வெற்றி முன்னாடியே நான் அவரை முதல் தடவை பார்க்கும்போதே சொன்னேன், உங்கள் வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றி விவசாய பெருங்குடி மக்களுக்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் கடலோடி மக்களுக்கும் அடிப்படையான தொழில் செய்யக்கூடிய கூலி தொழிலாளர் மக்களுக்கும் எல்லோருக்குமான தொழில் வாய்ப்புகள், நில வளங்கள், அடிப்படை வசதிகள் என எல்லாவற்றையும் அறிந்தும் தெரிந்தும் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க மனிதரைத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்கு வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மக்களுக்கான ஒரு நிதியை திரட்டி அதை அவங்களுக்கு செலவு பண்ணாம FCRA ஃபண்டு ஆட்டை போட்ட வழக்கு உள்ள ஒருத்தர் தான் இங்கு வேட்பாளராக நிற்கிறார். அவருக்கு நாகப்பட்டினம் தொகுதியினுடைய கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லை தெரியாது, இங்கு வாழ்கின்ற மக்களுடைய பிரச்சனை புரியாது, இங்கு எத்தனை மக்கள் வாழ்கிறார்கள் என்ற ஒரு கணக்கெடுப்பும் தெரியாது. மற்றவர்கள் சொல்லி செய்வதல்ல அரசியலும் அதிகாரமும், நான் உணர்ந்து பேசுவதற்கு பேருதான் அரசியலும் அதிகாரமும் என்பதை உணர்ந்த பெருமகன் உங்கள் முன்னால் நிற்கிறார். அதனால சிந்தித்து இளைஞர் பெருங்கூட்டம் சரியானவர்களுக்கு வாக்கு செலுத்துங்க. நம்ம ஊர்ல ஒரு தொடர்ந்து ஒரே விஷயம் நடந்து கொண்டே இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளியூர்காரங்க வர்றாங்க, நிக்கிறாங்க, வெல்றாங்க, போயிடுறாங்க. அதுக்கு பிறகு இந்த மண்ணை பத்தியோ இந்த மக்களை பத்தியோ யோசிக்கிற சூழல் இல்லை. இந்த முறையும் ஐயா ஆளூர் சானாவாஸ் அவர்கள் என்ன கேட்டார் தெரியுமா? நாகப்பட்டினம் உங்களுக்கு வேணுமான்னு கேட்கும்போது என்ன கேட்டார் தெரியுமா? நம்மளை புறக்கணித்தார். எனக்கு நாகப்பட்டினமே வேண்டாம் என்று சொன்னார். ஆனா அவரை நம்ம தங்க தட்டுல வச்சு தாங்கணும். நம்மளை வேண்டாம் என்று தூக்கி எறிந்தார். காரணம், எனக்கு சென்னையில கொடுங்க, அப்பதான் நான் மேடைகளுக்கு விவாதங்களுக்கு போய் என்னை வளர்த்து கொள்ள முடியும் என்று பேசினார். அவர் மக்களை வளர்க்க விரும்பவே இல்லாத கூட்டம். உண்மையை சொல்லப்போனா தன்னை வளர்த்து கொள்ள போய் முன்னாடி நின்னாங்க. இன்றைக்கும் சொல்றேன், கடலோர மக்களுக்கான பல்வேறு திட்டங்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிச்சிருக்கு. இந்த 8000 ரூபாய் அறிவிச்சிருந்த தொகையை 12,000 ஐயா எடப்பாடியார் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க, தடைக்கால மழைக்கால நிவாரணம். அதுவே போய் நான் நேரடியாக கேட்டேன், ஐயா 12,000 அறிவிச்சிருக்கீங்க ஐயா, எங்கள் உரிமைப்படி எங்களுக்கு 24,000 வரணுங்கய்யா. அவர் என்ன சொல்லியிருக்கணும்? எங்கள்கிட்ட காசு இல்லம்மா, இவ்வளவுதான் இருக்கு, இந்த தடவை இவ்வளவுதான் கொடுப்பேன் அப்படி சொல்லணும்ல. பரிசீலனைக்கு உட்படுத்துகிறேன்மா, பரிசீலனைக்கு உட்படுத்துறேன். கடல் வழியின் மூலமாக வருமானம் அதிகமாக ஈட்டும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு வழங்க வேண்டிய தொகை முழுமையாக சென்று சேரும் என்று ஒரு அறிவிப்பை கொடுத்தார். அதோடு மட்டுமின்றி மீனவர்களுக்கான இந்த வேலை வாய்ப்பு, மீன் வளத்துறை சார்ந்த வேலை வாய்ப்புகள், கடலோர பயிற்சிகள், முகமைகள் சார்ந்த வேலை வாய்ப்புகளுக்கு அதிகபட்சமாக கடலோர மக்களுக்கான வாய்ப்பை நீங்கள் உறுதி செய்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் முன்னால் வச்சோம். அதற்கும் அவர் ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார். நான் சொன்னேன், ஐயா எங்களுக்கு நிரந்தர குடியுரிமை பட்டா இல்ல, 72 விழுக்காடு மக்கள் இதுவரைக்கும் நிரந்தர குடியுரிமை பட்டா இல்லாத மக்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கட்டி கொடுக்கப்பட்ட சுனாமி வீடுகள் எல்லாம் அப்படியே இருக்கு என்று சொன்ன உடனே, அம்மா கனவு இல்லம் என்ற ஒரு திட்டம் இருக்குமா, அதன் மூலமாக உங்கள் அத்தனை பேருக்கும் வீடு கட்டி கொடுக்கின்ற திட்டத்தை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்ற வாக்குறுதியை கொடுத்தார். நான் சொன்னேன், ஐயா எனக்கெல்லாம் நிலமே இல்லைங்கய்யா, என்னை போன்றவர்கள் பல லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, நிலத்தை வாங்கி கொடுத்து வீடு கட்டுவதற்கும் திட்டத்தை வரையறுத்திருக்க ஒரே கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இஸ்லாமியர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை தொடர்ந்து அறிவித்திருக்கிறாங்க. விவசாய பெருங்குடி மக்கள் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை சந்திக்க போறாங்க. சூரிய ஒளி பம்பு செட் வாங்குவதற்கு 90 விழுக்காடு மானியம். 1 லட்ச ரூபா பம்பு செட்னா நீங்க 10,000 ரூபாய் கொடுத்தா போதும், 90,000 அரசாங்கமே கொடுக்கும். விவசாயிகளுக்கு நீர்நிலைகளை மேம்படுத்துவதற்கு இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் யாரும் செய்யாத அளவிற்கான ஒரு திட்டம் குடிமராமத்து பணி. 4 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார். 2 ஆண்டு காலம் கொரோனா ஊரடங்கில் போய்விட்டது. மீதம் இருந்த 2 ஆண்டு காலத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகளை இந்த மண்ணுக்கு கொண்டு வந்த பெருமகன், 65க்கும் மேற்பட்ட கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை இந்த மண்ணுக்கு கொண்டு வந்த பெருமகன், 4 வேளாண் கல்லூரிகளை கொண்டு வந்தார், 4 சட்டக் கல்லூரிகளை கொண்டு வந்தார். கொடுத்த 5 ஆண்டு காலத்துல எங்கள் அண்ணன் மரியாதைக்குரிய அன்பில் மகேஷ் அவர்கள் 10,000 பள்ளிக்கூடத்தை மூடினார். யார் உங்களுக்கானவர்கள் என்று பாருங்க. 10,000 பள்ளிக்கூடம் மூடப்பட்டது. கேட்டதுக்கு காசு இல்ல அப்படின்ட்டாங்க. 80 கோடிக்கு அவங்க அப்பாவுக்கு செலவைக்கிறதுக்கு, அது அப்பாவுக்கு செலவச்சா பரவாயில்ல, பேனாவுக்கு செலவச்சு அது 80 கோடிக்கு 80 கோடிக்கு செலவு வைப்பதற்கு அவங்களுக்கு பணம் இருக்கு. ஒவ்வொரு பேருந்து நிலை, ஒவ்வொரு சதுக்கம் இருக்கு பாருங்க, ஒரு வட்டமா, அந்த இடத்துல ஒரு சிலையை வச்சு மூக்கா அப்படின்னு போட்டு வைக்கிறாங்க.
எல்லா இடங்களிலும் உங்க அப்பாவின் சிலையை அடையாளப்படுத்தி கொண்டே போகணும், நீங்கள் மட்டுமே ஆண்டதாக வரலாறு பேச வேண்டும் என்று நம்மை திட்டமிட்டு புறக்கணித்துக் கொண்டே இருக்கிறாங்க. இவர்கள் செய்ததெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நான் ஏகப்பட்டது பட்டியல் போட்டு வச்சிருக்கிறேன், நேரம் தான் வாய்க்க மாட்டேங்குது. ஒவ்வொரு முறையும் இந்த கோவை குண்டுவெடிப்புல கைதானவங்களுக்கு ஆயுள் சிறைவாசிகளாக ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டே இருக்கேன். ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் வரும், நாங்கள் வந்தால் அவங்களை விடுதலை செய்வோம், நாங்கள் வந்தால் அவங்களை விடுதலை செய்வோம். இப்ப 5 ஆண்டு காலம் இருந்தாங்கல்ல, என்ன பண்ணாங்க? இஸ்லாமியர்களுக்கு என்ன செஞ்சாங்க? அதிகபட்சமாக வக்பு வாரிய நிலத்தை ஆட்டே போட வைத்ததுல இவர்களுடைய பங்கு பெரும் பங்கு. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? எல்லா இடங்களிலும் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. அதை மீட்டெடுப்பதற்கு நமக்கு வழியே இல்லாம போயிட்டு, இன்னும் சொல்ல போனால் ஒண்ணு மண்ணுமாக வாழ்ந்துட்டு இருந்த மக்களை ஏதாவது ஒரு இடத்துல அந்த இடத்துல சிக்கல் பண்ணி விட்டு அரசியல் பண்ணி அதன் மூலமாக நம்ம வாய்ப்பை உருவாக்கணும் என்று இவர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. நமக்கு ஒரு இடஒதுக்கீடும் அவங்க வழங்கல, அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொடுக்கப்பட வேண்டிய உரிமையை இன்னும் மேலும் கொடுக்கப்படாமல் வைத்திருக்கிறாங்க. நமக்கு குறைஞ்சபட்சம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்திருக்கணும், எடுத்திருந்தா அவங்களுக்கான பங்கேற்பு சரியாக போய் அமைஞ்சிருக்கும். ஆனா இப்ப வரைக்கும் பல மாநிலங்களில் எடுக்கப்படுகின்ற சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் மட்டும் இந்த 5 ஆண்டு காலத்தில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. நான் இப்ப இடையில தலைமை செயலகம் போயிருந்தேன், பரதவர்னு அரசாணை கொடுங்க, எங்களை பழங்குடியின மக்கள் பட்டியலை சேர்த்து கொடுங்கன்னு கேட்டிருந்தேன். உங்களுக்கு தெரியுமா, கடலோர மக்களுக்கு நான் சொல்றேன், எல்லாரும் இவங்க திமுகவினுடைய பிரதான கட்சிகள் நாங்க அப்படின்னு வாக்கு கேட்டுட்டு இருக்காங்க வீதி வீதியா. பரதவர் என்கின்ற சொல்லே தமிழ்நாடோட கெசட்லே இல்லைங்க, கெசட்லே கிடையாது. போய் பார்த்த பிறகு சொல்றாங்க, நம்ம எப்படிங்க கொடுக்க முடியும், இந்த பேரே அதுல இல்லையே, நாங்கள் புதிதாக தீர்மானம் போட்டு சேர்க்கணும், அதுக்கு தேவையான ஆவணங்களை கொடுங்கன்னு எங்களை கேட்கிறாங்க. நீங்க பழங்குடியின மக்கள் தான், நீங்க பாண்டியர்களுடைய வாரிசு தான், நீங்க தான் கடலோடிகள், நீங்க தான் பூர்வகுடிகள், நீங்க தான் நெய்தல் நில குடிகள்னு இருக்கிற எல்லா ஆதாரத்தையும் திரட்டி கொண்டு போய் கொடுத்தோம். இன்னும் சொல்ல போனால் முதல் சுதந்திர போராட்ட வீரர், நீங்க பல பேரோட பேர் இடம்பெற்றிருக்குல்ல, முதல் சுதந்திர போராட்ட களத்தில் முதல் சுதந்திர போராட்ட வீரர் வேற யாரும் இல்ல, நம்ம நாகப்பட்டினத்தை சேர்ந்த ஒரு மனிதர், ஒரு கடலோடி தான். இலங்கையில போய் முதல்ல சண்டை போட்டு, அதான் முதலுடைய தொடக்கமே, போராட்டத்தினுடைய தொடக்கமே அதுதான். ஆனால் அவருடைய பேர் இன்று வரைக்கும் வரலாற்றில் குறிப்பிடப்படவே இல்லை. இப்ப வரைக்கும் நாம அதெல்லாம் கடந்து போறோம். ஏன் இவங்க அதெல்லாம் அடையாளப்படுத்த மறுக்கிறாங்க என்ற கேள்வியே நம்ம கிட்ட இல்லை. நமக்கு தான் மீன்வளத்துறை அமைச்சர் வேற யாருக்காவது கொடுத்தாலுமே நம்ம கடந்து போறோமே. நமக்கு இருக்கிற உச்சபட்ச ஒரே அதிகாரம் அதுதான். அதையும் தாரை பார்த்த போது கூட நாம் கடந்து போனோம். ஆனா இன்றைக்கு சுத்தமாக துடைத்து தூர எரித்திருக்கிறாங்க நம்மள. கடலோர மக்கள் சரியான பாடத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை கொடுக்கணும், நம்மளுடைய வலிமை என்ன அப்படிங்கிறத காமிக்கணும். அப்போதுதான் இவர்களுக்கு நம் மீதான பயம் வரும், நம் மக்கள் மீதான அதிகார பரவலை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு புரிதல் ஏற்படும். அந்த காரணத்திற்காகத்தான் களத்தில் வந்து நாம் நின்று போராடி கொண்டிருக்கிறோம். அருமை சொந்தங்கள், நாகூர் வாழ் பெருமக்கள், என் இஸ்லாமிய சொந்தங்கள், நாகூர் பட்டினச்சேரியை சார்ந்தவர்கள், இதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தார்கள், பொதுமக்கள் அத்துணை பேரும் பெண்களுக்கான நலத்திட்டங்கள்லாம் அவங்க என்னமோ சொல்லியிருக்கிறாங்க. 8000 ரூபாய்க்கு ஒரு கார்டு தருவாங்களாம். அந்த கார்டை வாங்கி நீங்க வச்சுக்கணும். ஒரு விளம்பரம் ஒண்ணு வருது, உங்களுக்கு டிவி வேண்டுமா, மிக்சி வேண்டுமா, கிரைண்டர் வேண்டுமா. இவங்க ஆட்சி நடத்துவாங்கன்னு பார்த்தாக்க வசந்தன் கோக்கு விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேண்டுமா, இந்த 8000 ரூபாய் கார்டை வச்சுக்கோங்க. இந்த யோசனையை யார் கொடுத்துருப்பான்னு தேடி பார்த்தோம். ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவாரு, நான் கழிவறையில் அமர்ந்திருக்கும் போது கன நேரத்தில் உதயமானது. அந்த மாதிரி அக்கா கனிமொழிக்கு உதயமாயிருக்கு. அவங்களோட ஐடியா தான் அது. அந்த 8000 ரூபாய் கார்டு அதை வாங்கி நீங்க வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல எப்ப 5 வருஷம் கழிச்சு மிக்சி ரிப்பேர் ஆகும், 5 வருஷம் கழிச்சு கிரைண்டர் ரிப்பேர் ஆகும், அப்ப எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு இதை பாதி கழித்துக் கொள்ளுங்கள், எங்கள் அப்பா சொன்னார் அப்படின்னு போய் சொல்லணுமா? எப்படிப்பட்ட ஒரு ஏமாத்து வேலை. சரியான டோக்கன் கம்பெனிஸா இருக்கிறாங்கப்பா. இவங்கள்ட்ட இருந்து நாம நம்ம நாட்டை காப்பாத்தியே ஆகணும். ஒரு மலை கிடையாது கன்னியாகுமரியில, உடச்சு தூர் வாரிட்டாங்க, ஒண்ணு கிடையாது. எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி சொன்னார் தெரியுமா, 10 ரூபா பாலாஜி என்று எல்லோரும் அன்பாக அழைக்கப்பட்ட ஒருத்தர் சொன்னார்ல. நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே நான் கூட நினைச்ச பேனாவை எடுத்து ஏதாவது முக்கியமான திட்டத்தை கையெழுத்து போடணும். வண்டியை கட்டுறா ஆத்துக்கு, இறக்குடா மண்ணு, ஏத்துறா மண்ணு, இறக்குடா வண்டியேன்னு. அதுதான் இவங்களோட திட்டம். இந்த 5 ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக மாறிட்டாங்க. ஆனா வருத்தம் என்னன்னு கேளுங்க, முதலமைச்சர் மட்டும் வறுமையில் இருக்கிறார். அதுதான் கொஞ்சம் வருத்தம். எல்லா அமைச்சர்களும் கோடிக்கணக்கில் தன்னுடைய சொத்து கணக்கை காட்டியிருக்கிறாங்க. முதலமைச்சர் மட்டும் 3 கோடி தான் காட்டியிருக்கிறார். வாட்ச் மட்டும் 2.25, வாட்ச் மட்டும் 2.25, மொத்த சொத்து 3 கோடின்னு. அதுல
பெரிய விஷயம் என்னன்னா அவர்கிட்ட கார் இல்லை, அதுதான் வருத்தம். ஆனா எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு 10 ரூபா போட்டு, நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன், அதிமுக வென்று ஆட்சியில் அமர்ந்த உடனே செயல்படுத்துகின்ற முதல் திட்டத்தில் வறுமையின் விளிம்பில் இருக்கக்கூடிய, அன்றாட உணவுக்கு கஷ்டப்படக்கூடிய, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கக்கூடிய, தன் பெற்ற பிள்ளைகளை ஒரு வேலையில் அமர்த்தி வீடு வாசல் அமர்த்தி கொடுக்க முடியாத அளவுக்கு சிரமத்தில் இருக்கக்கூடிய எங்கள் ஐயா முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு காரை நீங்கள் வாங்கி பரிசளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை உங்களுக்கு நான் வைக்கிறேன். என்ன சொல்றது, ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சொன்னா நல்லா இருக்காது, அதனால சொல்லாம விட்டுட்டு போறேன். கார் இல்லையா சொந்தமா அவர்கிட்ட? சரி, கார் தான் இல்ல, காசு எவ்வளவு வச்சிருக்கீங்க? தேர்தல் ஆணையம் கேக்குது. கேஷ் இன் ஹேண்ட், கையில 10,000 தான் வச்சிருக்கேன். அடுக்குமா ஐயா? நான் ஒரு ஆண்டவரே, பொய் சோற வாயிலே குத்துங்க ஐயா. 10,000 தான் வச்சிருக்கேன். சரிங்க, ஓ 10,000 தான் வச்சிருக்கீங்க. ஆமா, தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு 50,000 ரூபாய்க்கு கீழே தான் வச்சிருக்கணும், 50,000 ரூபாய்க்கு மேல வச்சிருக்க கூடாது, அதனால கரெக்டா சட்டத்தை பின்பற்றுகிறார் என்று. ஐயா உங்க பேங்க்ல 40,000 தாங்க இருக்கு. நோ கேஸ், only 40,000 கேஷ் அட் பேங்க். உங்கள்கிட்ட சம்பளம் வாங்குற விஜய் அவர்கள் 800 கோடி சொத்து கட்டியிருக்கிறார். கேவலம் அல்ல உங்களுக்கு? வெறும் 3 கோடி ரூபா தான் சொத்து இருக்கா. அடிவாங்கின கைப்பிள்ளைக்கே அப்படி. அவர் ஒரு படத்துக்கு 200 கோடின்றாரு, திடீர்னு மொத்தமாவே சொத்து 800 கோடின்றார். அதை விட பெருங்கொடுமை, யாராவது படிக்கிற பிள்ளைக்கு கடன் கொடுப்பாங்களாங்க? அவர் தம் பிள்ளைக்கு 4 லட்ச ரூபா கடன் எழுதி வச்சிருக்காரு. என்னமோ போங்க. ஆனால் விவசாய பெருங்குடி மக்களுடைய கூட்டுறவு சங்கத்தில் பெற்றிருக்கக்கூடிய கடன்கள் கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்த அரசு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசு. கல்வி கடன் முற்றிலுமாக தள்ளுபடி. படித்து முடித்துவிட்டு வேலையில் இருக்கின்ற வேலை இல்லாத இளைஞர்கள் தான் பெற்றிருக்கக்கூடிய வங்கி கடன் முழுமையாக தள்ளுபடி. இளைஞர்கள் தங்களுக்கான தொழில் வாய்ப்பை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும், மதிப்பு கூட்டு பொருட்களை தயார் செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு அனைத்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிலும் மானியத்தோடு கூடிய கடன் உதவி. இந்த பெண்கள் குழுவில் எல்லாம் லோன் எடுத்து வச்சிருக்காங்க. காலையில எந்திரிச்சு வந்து சாணி தெளிக்கிறாங்களோ இல்லையா, சார் வந்துடுறாரு. அந்த சாருக்கு இருக்க மரியாதை ஜனாதிபதிக்கே கிடையாதுங்க. லோன் எழுதுற அன்னைக்கு மட்டும் ஒரு சேரை போட்டு வட்டமா உட்காந்துக்கிறாங்க 12 பேர். அதை வந்து அந்த 12 பேரை வழி நடத்துறதுக்கு ஒரு லீடர் கடன் வாங்குறதுல அவங்க வந்து வட்டமா உட்காந்துட்டு இவங்களுக்கு 50, இவங்களுக்கு 60, இவங்களுக்கு 70, ஏன்னா இவங்களுக்கு ஓடி விழுந்துருச்சான். 80 கொடுக்க முடியாது. அது பேர் என்ன, இந்த ரேட்டிங் காமிக்கிறது. பேர் என்ன, சிபில். சிவில கூட சமாளிச்சிடலாம் நீங்க, சிவில் கிரிமினல் கூட சிவில சமாளிக்க முடியல. அதுல வாங்கி கடனை வாங்கிட்டு மேலும் மேலும் இந்த பெண்களை கடனாளியாக மாற்றி எடுத்து பார்த்தோன்னு வச்சுங்களேன், இந்த நிதி நிறுவனங்களை நடத்தக்கூடிய 70 விழுக்காடு ஓனர்கள்ல அதிகபட்சமாக திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பணம் தாங்க அதிகமா இருக்கு. நம்ம பணத்தை எடுத்து நமக்கே கடன் கொடுக்குறாங்க வட்டிக்கு. இதெல்லாம் இல்லாம பெண்கள் தொழில் தொடங்கணும், ஒரு 10 பெண்கள் ஒன்று சேர்ந்து ஒரு தொழிலை தொடங்க வேணும், மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக மானிய கடன் பெறுவதற்கான அனைத்து வழிவகைகளும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிறது. நான் சொல்றதெல்லாம் ரொம்ப சொற்பத்திலும் சொற்பம். வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜில் இருந்து தொடங்கி பெண்களுக்கு மாதம் 2,000 ரூபாயை அனைத்து பெண்களுக்கும் தகுதி தராதரம்லாம், அது தமிழ்நாட்டு பெண்களோட தகுதி தராதரத்தை பார்ப்பதற்கு திமுகவுக்கு திராணி இருக்கா? தமிழ்நாட்டில் பெண்களுக்கான தகுதியை வரையறுக்கிறாங்களா இவங்க? அதெல்லாம் இல்லாம அனைத்து பெண்களுக்கும் மாதம் 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்ற பேரறிவிப்பும் செய்யப்பட்டிருக்கு. பேருந்துல பெண்களுக்கு இலவசம் சொல்லிட்டு ஒரு லிப்ஸ்டிக் போட்ட பஸ் அனுப்புறாங்க. இந்த ஐடியா கொடுத்தவங்க யாருன்னு தெரியல. முன்னாடி கொஞ்சம் பெயிண்ட், பின்னாடி கொஞ்சம் பெயிண்ட். அந்த பஸ்ஸுக்கு முழுசா பெயிண்ட் அடி கூட இவங்கள்ட்ட காசு இல்லை போல. லிப்ஸ்டிக் போட்டுட்டு வருது பஸ். அந்த பஸ்ல ஏற்றி கொண்டு போறதுல அவங்களுக்கு என்ன ஒரு சலிப்பு பகுமானம். ஓசி பஸ். அந்த ஓசி சொல்றாரு, மரியாதை குறைவா பேசக்கூடாதுன்னு நிறைய இடங்கள் அப்படியே கடந்து போறோம். ஓசி பஸ்ல போறாங்க. ஓசி அது மூஞ்சி வச்சிருந்தாரு பாருங்க, என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த வச்சுட்டு அந்த மாதிரி அந்த பெண்களை அவமரியாதையா நடத்துறது. அந்த பேருந்தில் செல்வது அந்த பெண்களுடைய உரிமை. அவர்கள் பணத்தில் தான் அவங்க செல்றாங்க. யார் அப்ப வீட்டு காசுலையும் செல்லல. அந்த பெண்கள் மாண்போடு நடத்தப்படுவாங்க. பேருந்தில் எப்படி பெண்களுக்கு இலவசமோ அது போன்ற ஆண்களுக்கும் இலவசம் என்ற பேரறிவிப்பை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்திருக்கிறது. முதியோர் ஓய்வூதிய தொகை, ஒரு வயது முதிர்ந்தவங்க, கணவனால் கைவிடப்பட்டவங்க, கணவனை இழந்து வாழக்கூடியவர்கள் அத்துணை பேருக்கு மாதம் 2,000 ரூபாய் எந்த ஃபில்ட்ரேஷனும் இல்லாம மாதம் 2,000 ரூபாய் வழங்கப்படும். இளம் பெண்கள் அல்லது இளைஞர்கள் வேலைக்கு, குறிப்பா மன்னிக்கணும், வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் நான் ஒரு இருசக்கர வாகனம் வாங்கணும் அப்படின்னா
வண்டி இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னா 25,000 ரூபாயை மானியமாக அரசு வழங்குகிறது. அதே போன்று ஆட்டோ ஓட்டுநர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஆட்டோ வாங்கணும், எனக்கு ஓட்டுநர் உரிமம் இருக்கு, நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா 75,000 ரூபாய் மானியத்தோடு உங்களுக்கான தானி ஆட்டோ வாங்குகின்ற திட்டமும் உங்களுக்கு கொடுப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இப்படி பல்வேறு நலத்திட்டங்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசு உரிமை சார்ந்தும் சலுகை சார்ந்தும் அதோடு கூடி பெண்களுக்கு முதலில் தொடக்க தொகையாக கழக ஆட்சி அமைந்த உடனேயே ஒரு குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு 10,000 ரூபாய் வரவு வைத்து நீங்க ஒரு சிறு தொழில் செய்யணுமா, நீங்க மாண்போடும் மதிப்போடும் வாழ்வதற்கான ஒரு தொடக்க தொகையாக இந்த தொழில் தொடக்க தொகை அமைய வேண்டும் என்பதற்காக 10,000 ரூபாய் பெண்களுக்கு வழங்க தயாரா இருக்கிறது. டோக்கன் கம்பெனிஸ் இல்லைங்க, அதை நம்பி வீணாயிட வேண்டாம். அரசியல்ல இஸ்லாமிய மக்களுக்கான பாதுகாப்பை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசு அமைத்து கொடுக்கும் என்ற உறுதியோடு இந்த களத்தில் இந்த நிலத்தினுடைய மகனாக நிற்கக்கூடிய நம் பிரச்சனைகளை புரிந்திருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் நமக்காக பேசக்கூடிய வெற்றி வாய்ப்பை கையிலே வைத்திருக்கக்கூடிய அன்பு திருமகன் மரியாதைக்குரிய அண்ணன் தங்க கதிரவன் அவர்களுக்கு புரட்சி தாய் கண்ட புரட்சி தலைவர் கண்ட இரட்டை இலை சின்னத்திலே வாக்கு செலுத்தி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற செய்யுங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இல்ல ஜவாஹிருல்லானவனுக்கு இவங்க திமுகவினுடைய 2 எம்எல்ஏக்களே மாத்தி வாக்கு செலுத்ததுனால, நாடாளுமன்ற வாக்கெடுப்புல செலுத்தினதுனால அவருக்கான தனி சின்னம் வழங்கப்படாம ஒரே சூரியன் சின்னத்திலேயே நிற்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அண்ணன் குறிப்பிட்டு காட்ட விரும்புறாரு. இந்த நிலைமையில் தான் அந்த கூட்டணி இருக்கு. இந்த கூட்டணி பட்ட பாடு பெரும்பாடு காங்கிரஸ் கட்சி கடைசி வரைக்கும் திமுகல இருக்குமா இல்ல டிவிகேல இருக்குமான்னு பெரிய சண்டை நடந்து ஒரு வழியா முடிஞ்சு களத்துல வந்து நிக்கிறாங்க. அவங்க ஒட்டுமொத்தமாக மக்களை நம்பலங்க, மக்களை நம்பவே இல்லை. கூட்டணியையும் பணத்தையும் நம்பி மட்டுமே களத்தில் இருக்கிறார்கள். அதை தாண்டி மக்களுடைய நிலை புரிந்து அவர்களுக்கான வாழ்வியல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு களமாக நாகப்பட்டினம் மண் மிகப்பெரிய வர்த்தக பொருளாதார அளவில் மேம்பட்டு மிகப்பெரிய ஒரு வாணிப தளமாகவும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடத்தில் நடந்த வாணிபமும் இங்கிருந்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆனதும் தான் மிகப்பெரிய வர்த்தகமாக இருந்த இந்த துறைமுகங்களை எல்லாம் மிகப்பெரிய ஒரு வாணிப தளமாக மாற்றி பல ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி ஒரு எடுத்துக்காட்டாக நாகப்பட்டினம் திகழ்ந்ததோ அதே போன்று மிகப்பெரிய அளவிற்கான ஒரு வளர்ச்சியை நாகப்பட்டினம் பெற வேண்டும் என்றால் மாற்றத்திற்கான ஒரு பெரிய விடியலாக இருக்கக்கூடிய இரட்டை இலை சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள். பெண்ணினுடைய அதிகாரத்தை பறைசாற்றிய உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு தந்து வார்டு கவுன்சிலராக நீங்கள் வர வேண்டும், அடிப்படை நிர்வாகத்தை நீ செய்ய வேண்டும், ஊராட்சி மன்ற தலைவியாக நீ வர வேண்டும், ஒன்றிய கவுன்சிலராக நீ வர வேண்டும், மாவட்ட கவுன்சிலராக நீங்கள் வர வேண்டும் என்று மிக பெரும் மாற்றத்தை பெண்கள் மத்தியில் உருவாக்கி அரசியல் அதிகாரத்தை பெற செய்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்ட வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திலே வாக்கு செலுத்துங்க. எல்லாவற்றையும் மனதில் கொண்டு நீங்கள் வாக்கு செலுத்துங்க. தர்காக்கள் வந்து பிழைப்புவாதிகள் நிறைந்த இடம் என்று சொன்னவர் மரியாதைக்குரிய ஐயா கருணாநிதி அவர்கள். இந்த இடத்துல ஜவாஹிருல்லா அவர்கள் இந்த இடத்துல நம்ம இப்படி ஒன்றுபட்டு இருக்கிறதே ஜவாஹிருல்லா விரும்ப மாட்டாங்க. இந்த மாதிரி நாகூர் தர்கா இருக்கு, இந்த இடத்துல பழனி ஆண்டவர் பிள்ளையினுடைய போர்வை போட்ட பிறகுதான் இங்க வந்து வழிபாடு தொடங்கும். சந்தனக்கூடி என்பது எல்லா மக்களுக்குமான திருவிழா என்று பல ஆண்டுகளாக இங்க இருக்க மக்கள் ஒன்றுபட்டு இருக்காங்க இல்லையா, இது எதையுமே அவர் விரும்ப மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு ஆளாகத்தான் அவர் இருக்கிறார். நாம் ஒன்றுபட்ட மக்களாக இருந்து உறுதியான வெற்றியை கொடுக்க வேண்டும். ஒரு மாற்றத்திற்கான பெரிய வாய்ப்பாக எங்கள் அண்ணன் வெற்றி நாயகன் தங்க கதிரவன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள். வாக்கு பெட்டியில முதல் இடத்துல இருக்கு, முதலிடம் அவர் முதலிடம் தான். பொத்தானை அழுத்தி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உறுதி செய்து கொடுங்க. இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் எங்களுக்கு பாதுகாப்பை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை உறவுகளுக்கும் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தையும் நன்றியையும் உரித்தாக்குகிறோம். நன்றி.